Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு என்ன வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம ஊர் சந்தை தான் இன்னைக்கு உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிச்சிருக்கேன். வார சந்தைன்னு சொல்லுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை இங்க சந்தை போடுவாங்க. புட்லூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி சந்தை போடுவாங்க. அதாவது மாசம் 10ஆம் தேதி புட்லூர்ல சந்தை போடுவாங்க. நம்ம ஊர்ல ஞாயிற்றுக்கிழமைனா வார சந்தை போடுவாங்க. இந்த சந்தைக்கு நிறைய பேர் வருவாங்க. இங்க சந்தைக்கு வந்தாலே எல்லா பொருளுமே நல்லா இருக்கும். எல்லாமே ஒரே இடத்துல வாங்கிடலாம். அது இல்லாம இங்க எல்லாம் நாட்டு காய்கறிகள் தான். இங்க நம்ம பக்கத்துல இங்க வயல்லே விளையிற காயெல்லாம் எடுத்துட்டு வந்து கீரைலாம் எடுத்துட்டு வந்து ஃப்ரெஷ்ஷா இந்த அக்காட தான் நான் வெண்டைக்காய் எல்லாமே வாங்கினேன். வெண்டைக்காய் எல்லாமே 20 ரூபாய் தான். அந்த அரை கிலோன்னு வாங்க, 1/4 கிலோன்னு வாங்க, எல்லாமே கூறு கட்டி வச்சிருப்பாங்க. எல்லாமே 20 ரூபான்னு சொல்லுவாங்க. நமக்கு ஆஃபர்டபுளா இருக்கும். ஸோ எல்லா காய்கறியுமே கிடைக்கும். நாட்டு காய்கறிகள், அதுவும் தண்ணி காய்கறிகள்லாம் நிறைய, சொரக்காய், அதுக்கப்புறம் பீர்க்கங்காய், சவு இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா. இதெல்லாம் நிறையவே இருக்கும். வெங்காயம் 4 கிலோ 100 ரூபாய். நிறைய இவர்கிட்ட நான் 2 கிலோ வெங்காயம் மட்டும் வாங்கிட்டேன். பாத்தீங்கன்னா நான் வீடியோ எடுக்கணும், என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், இருங்க நான் வீடியோ எடுக்க போறேன் சந்தையை, ஒரு நிமிஷம் இருங்கன்னா, இல்லம்மா நான் பெட்ரோல் போடுறேன்னு போயிட்டாரு. இவங்க கிட்ட தான் நான் இந்த காராமணி வாங்கினேன். 20 ருபீஸ் சொன்னாங்க. சேஞ்ச் இல்லக்கா சொன்னேன். நீ எடுத்துட்டு போமா, நீ அப்புறமா தாண்டாங்க. இல்லக்கா இந்த கூட்டத்துல என்கிட்ட கொடுக்குறீங்க, நான் திரும்ப வந்த பரவாயில்லம்மா சொன்னாங்க. இல்ல நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ இங்க எல்லாமே இந்த மாதிரி கூரா வச்சிருப்பாங்க. எல்லாமே 20 ரூபாய் தான். இந்த மாதிரி நாங்கள் போயிட்டு வாரம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவோம். கொஞ்சம் பொழுதோடையே சந்தை ஸ்டார்ட் ஆகிடும். 4 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். நான் போனது 7 மணிக்கு தான் போனேன். இதுக்கப்புறம் போனால் நிறைய காய்கறி கிடைக்காது, காலி ஆகிடும். ஸோ நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக போனால் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக பார்த்து கூட வாங்கிட்டு வரலாம். நான் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு லாஸ்ட்டில் உங்ககிட்ட நான் காட்டுறேன். பை வந்து தூக்க முடியல. 2 கிலோ வெங்காயம், 3 கிலோ தக்காளி வாங்கினேன். இவர்கிட்ட தான் தக்காளி பார்த்தேன். நாட்டு தக்காளி நல்லா இருந்தது. சரி இங்கே வாங்கிக்கலான்ட்டு. எப்பவுமே பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்ல தான் சந்தை போடுவாங்க. இந்த இடம்லாம் கொஞ்சம் மழை பெஞ்சா ஈரமா இருக்கும். இந்த டைம் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்ல போடலை. போன வாரம் நான் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட சந்தை போட்டாங்க, அங்கதான் போய் வாங்கணும். சரி நீ இங்கே நின்று இவர்கிட்ட 3 கிலோ தக்காளியும் வாங்கிக்கிட்டேன், 2 கிலோ வெங்காயம் வாங்கிட்டேன், கொஞ்சம் காய் எல்லாமே வாங்கிட்டேன். வாழைத்தண்டு பேக் வெயிட்டு தூக்க முடியல. அப்புறம் நம்ம அடிமை வந்தாரு, அவர்கிட்ட பேகை கொடுத்துட்டேன். அவர் தூக்கிட்டு போறாரு. நான் சொன்னேன் என்னால் பேகும் தூக்கிட்டு வீடியோ எப்படி எடுக்க முடியும் அப்படின்ட்டு. நான் வர்றதுக்குள்ள நீ தான் வாங்கிட்ட, ரொம்ப நேரம் நின்று வெயிட் பண்ண, அவர் வரவே இல்லை. சரி அப்படியே கடைங்கெல்லாம் பார்த்துக்கணும், எங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இது எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு வெளியே என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டே இருக்கலாம். ஸோ புடலங்காய் எல்லா காயுமே நல்லாயிருக்கும். பீட்ரூட்டு, கேரட்டு இங்கே தான் நாங்கள் வாரம் வாங்குறது. இங்கே வந்து கருவாடு, நிறைய கருவாடு வச்சுருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மீன் நைட்டே இங்கே வந்து ஏரி மீன் பிடிப்பாங்க. ஸோ அந்த ஏரி மீன்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் நமக்கு. அந்த ஏரி மீன்லாம் இந்த அக்காட்ட வந்து நான் திரும்பவும் காசு கொடுத்து அந்த காயை வாங்கிட்டேன். நான் சொல்லிட்டு போனேன் இல்லையா வரும்போது வாங்குறேன்னு, அதை மறக்காமல் வந்து வாங்கினேன். நான் வேற அதை காரமணி பதிலாக கொத்தவரங்கான்னு சொல்லிட்டேன். எனக்கு வந்து சில கோவக்காய், அந்த காராமணி இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவருக்கு தான் பிடிக்காது. முள்ளங்கிலாம் கூட நிறைய நீர்க்காய் சொல்லுவாங்க, சாப்பிடலாம். முள்ளங்கிலாம் நிறைய சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மளிகை சாமான்லாம், இந்த சோம்பு, கடுகு, ஜீரகம் இதெல்லாம் வந்து 10 ரூபாய் தான் பேக்கெட்டு. அது இல்லாத பட்டவங்க, இந்த இந்திக்காரங்களாம் வந்து இங்கே தங்குவாங்கல்ல, அவங்களாம் வந்து சமைக்கிறதுக்கு வாங்கிட்டு போவாங்க. கீரை எல்லாமே தோட்டத்து கீரை, அது எல்லாமே இங்கே சோப் ஆயில், லிக்விடு எல்லாமே இருக்கும். ஃப்ரண்ட்லேயே கருவாடு, இது வந்து மீன் அங்கேயே வச்சுருந்தாரு. ஸோ சிலர் வந்து சண்டேஸில் வந்து இந்த பேச்சுலர்ஸ் அது மாதிரி இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வருவாங்க. இன்னும் 9-10 மணி வரைக்கும் இந்த சந்தை இருக்கும். ஸோ நான் வந்து தக்காளி வாங்கிட்டு வந்தேன், வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்தேன், கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன், அப்புறம் காராமணி வாங்கிட்டு வந்தேன், கொஞ்சம் பீன்ஸு, அதுக்கப்புறம் நான் வந்துட்டு வந்தேன். கேரட் வீட்டில் இருந்தது, அதனால நான் வாங்கலை. இது நான் போன வாரம் வாங்கின கேரட்டு தான். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து அந்த கிழங்கு, இந்த கிழங்கு இருக்கு இல்லையா, ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்கு இல்லையா, அது வாங்கிட்டு வந்தேன். இந்த பூண்டுலாம் அவர் வாங்கி கொடுத்துட்டாரு. வீட்டில் சின்ன வெங்காயமும் இருந்தது. வெங்காயம் மட்டும் 2 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தேன். அது மட்டும் இங்கே கொட்டி வச்சுருக்கேன். இந்த வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து பூண்டு, சின்ன வெங்காயம் வீட்டில் ஆல்ரெடி இருந்தது. இந்த கிழங்கு தான் வாங்கிட்டு வந்து பசங்களுக்கு கவுச்சு கொடுத்து அனுப்பிச்சேன். ஸோ ஃப்ரிட்ஜு வந்து எப்பவுமே காயெல்லாம் வைக்கும்போது நீட்டாக தொடச்சி ஆர்கனைஸ் பண்ணிடுவேன். இப்படி தான் நீட்டாக வச்சுக்குவேன். எப்பவுமே அந்த கண்ணாடி எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஆப்பிள், மாதுளப்பழம் வந்து பசங்களுக்கு கொடுக்க. கருவேப்பிலை நிறைய வாங்கிட்டு வந்ததுனால ஒரு பாக்ஸில் போட்டேன். பத்தலையும் கொஞ்சம் கிண்ணத்தில் வச்சுருக்கேன். அதை எடுத்து சீக்கிரமாக யூஸ் பண்ணிவிடுவேன். அப்புறம் முருங்கைக்காலாம் கட் பண்ணி டப்பாவில் போட்டு வச்சுக்குவேன். சமைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எடுத்து செய்கிறதுக்கு. நம்ம வீட்டு முருங்கைக்காய் தான் இது, சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் முருங்கைக்காய் வீட்டில் இருக்கிறதுனால கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு வைக்கலாம், சாம்பார் வைக்கலாம், பொரியல் பண்ணலாம், எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. அப்புறம் மாவு இப்போ தான் அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கேன். பால் வச்சுருக்கேன். கீழே வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு ஃபில் ஆகிட்டுனால காரமணி மட்டும் ஓரமாக எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி எப்போவுமே வீட்டில் இருக்கும். ஸோ இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்குவேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். மறக்காமல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. பாய், தேங்க்யூ.